பசங்கள்லாம் சேர்ந்து பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச பஜதாம் கல்ப விருக்ஷாய நமதாம் காமதேனவேன்னு சொன்னீங்க எல்லாரும். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இல்லை அப்படியே சங்கு ஊதின்னு இருக்கீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம் பசங்களா சொல்லுங்க. பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச பஜதாம் கல்ப விருக்ஷாய நமதாம் காமதேனவேன்னு சொன்னீங்களா? யார் யார் பசங்கள்லாம் சொன்னது? இது யாருக்கு தெரியும்? இது சொல்றதுக்கு நல்லா கை தூக்குங்க. என்னத்துக்கு சொன்ன? அப்படின்னா என்ன? அது யார் சொல்றது? நம்பிக்கை பெருகும் இல்லையா? ஒண்ணுமே தெரியாம சும்மா சங்கு ஊதின்னு இருந்தா அப்புறம் அதுக்கு என்ன அர்த்தம்? எட்டாவது படிக்கிறது யாராவது இருக்கீங்களா? 8ஆம் கிளாஸ், எத்தனாம் கிளாஸ்? அப்ப அர்த்தம் தெரியலாமே. 8ஆவதுக்குள்ள எல்லாம் நிறைய தெரியுமே. பசங்களா நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. நான் சொல்றேன் அதை நீங்க கேட்டுக்கணும். உங்களுக்கு அதனால இப்போ சாக்லேட்டுன்னு சொன்னா வாயில தண்ணி வருதா இல்லையா? ஏண்டா கண்ணா, சாக்லேட்டுன்னா சாப்பிடுவியா? அப்போ சாக்லேட்டுன்னு என்னான்னு தெரிஞ்சதுனால தான், அது இனிப்பா இருக்குன்னு தெரிஞ்சதுனால தானே அது சொல்லும்போது மனசுல சந்தோஷமா இருக்கு. எப்போ சந்தோஷமா இருக்கு சொல்லு? அது சாக்லேட்னா என்னான்னு தெரிஞ்சிருக்கு, அதனால தானே சந்தோஷமா இருக்கு. அது தெரியல, முன்ன பின்ன சாக்லேட்டே பார்க்கல நாம. அப்போ சாக்லேட்டுன்னு சொல்லியிருந்தா சந்தோஷமா இருக்குமா? அப்போ பூஜ்யாய ராகவேந்திராய அப்படின்னா, பூஜ்யாயன்னா பூஜ்ய அப்படின்னா வணக்கத்திற்குரியன்னு அர்த்தம். பூஜ்யன்னா என்ன? வணக்கத்திற்கு பூஜ்யாய அப்படின்னா வணக்கத்திற்குரிய, வணக்கத்திற்குரிய பெரியவர்களேன்னு சொல்றோம். அந்த மாதிரி ஒரு பெரிய சுவாமியை பத்தி நினைக்கிறோம் நாம. ராகவேந்திராயன்னா அந்த சுவாமியோட பேர். நீங்க யார சொல்றீங்களோ அவங்க பேர் என்ன? பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச. கோயில் ரதம் போகுது தெருவுல பார்த்துருக்கீங்களா? அந்த ரதத்துக்கு எத்தனை சக்கரம்? மாட்டு வண்டிக்கு எத்தனை சக்கரம்? ரதத்துக்கு எங்க இந்த 4 சக்கரம்? அது ரதத்துல 4 சக்கரம் இருக்கா? நான் சந்தேகத்துல வந்துட்டேன் பசங்க. சந்தேகம் 2 சக்கரம் தான். ரதத்துக்கு எத்தனை சக்கரம்? எந்த ரதத்துல 4 சக்கரம் பார்த்தீங்க? எந்த ஊர்ல பார்த்தீங்க? அவங்க அந்த டிராக்டர்ல சுவாமி வச்சு எடுத்துட்டு வந்து ரதம் நினைச்சிட்டாங்க. ரதம் ஓட்டுறாங்க, மாட்டு வண்டி மாதிரி இருக்கும் ரதம், 2 சக்கரம். அப்போ அந்த 2 சக்கரம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ரதத்துக்கு ராகவேந்திரர் அப்படின்ற ரதத்துக்கு 2 சக்கரம். அவர் ஒரு ரதம் மாதிரி சொல்லுது. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்கன்னா, அந்த 2 சக்கரம் என்னன்னா சத்தியமும் தர்மமும். என்ன? சத்திய தர்ம ரதாயச்ச. சத்தியம் தர்மம்னு சொல்லக்கூடிய 2 சக்கரங்களை கூட்டி இருக்கக்கூடிய ரதமாகிய வணக்கத்திற்குரிய ராகவேந்திரரே அப்படின்னு முதல் வரி. பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச்ச. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, பஜதாம் கல்ப விருக்ஷாய. உங்களை நான் பஜிக்கிறேன். பஜிக்கிறேன்னா பஜனை பண்றது. பஜனை பண்றதுன்ற சொல்லு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராமா ராமா கோவிந்தா கோவிந்தான்னு பஜனை பண்றாங்களா இல்லையா? அப்படி பஜனை பண்ற கல்ப விருக்ஷாய. விருக்ஷம்னா மரம். விருக்ஷம்னா என்ன? கல்ப விருக்ஷம்னா அந்த தேவலோகத்துல இருக்கிற ஒரு மரம். அந்த மரத்துக்கு என்ன விசேஷம்னா, அந்த மரத்துக்கு கீழே போய் நின்று நீ கார் வேணும் அப்படின்னு கேட்டா அங்க கார் வந்துடும்.